நம்மளோட லெட்ஸ் குக் அண்ட் ஈட் சேனலில் சிம்பிள் அண்ட் டேஸ்டி ஸ்பைசி நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு நூடுல்ஸை கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக ஒரு 2 பல்லு பூண்டு, கொஞ்சமாக ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கிக்கலாம். அது வதங்கினதும் காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் ஃப்ளேவருக்கு மேகி மசாலா, இது 3 தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இதை 3ஐயும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பியூரியாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிட்டு இதை ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வேக வச்சுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற நூடுல்ஸையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா ரொம்பவே டேஸ்டியான ஸ்பைசி நூடுல்ஸ் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்யூ.